விக்கிரவாண்டி தொகுதியில உங்க தொகுதியுடைய இடைத்தேர்தல் வேட்பாளரா திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவா நிறுத்தப்பட்டிருக்கார். பாமக வேட்பாளர் அன்புமணி, அதே போல நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா. தொகுதியினுடைய வேட்பாளர் திமுக வேட்பாளர் அன்னியூர். இந்த ஊர் பேர் அன்னியூர். அவரை பார்த்திருக்கீங்களா? இங்க ஊர்ல தான் இருக்காரா? அன்னியூருக்கு வருவார். அன்னியூர் தான் சொந்த ஊர். அவர் வரும். ஏற்கனவே நல்லா செஞ்சுக்கிறாரு, இன்னமும் நல்லது செய்வார். நல்லது செஞ்சிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு அன்னியூர் சிவா? பள்ளியோடம் கட்டி விட்டுக்கிறாரு, தீயணைப்பு துறை வந்துக்குது, ரோடு அதே மாதிரி ஏரியாலாம் ரோடு போட்டு விட்டுறாரு, பாலம் கட்டிக்கிறாரு. எம்எல்ஏ வேட்பாளராக போட்டிருக்கிறத எப்படி பாக்குறீங்க? ஊர்ல இப்போ எங்க ஊருக்கு கொஞ்சம் அதோட இப்போ எங்க ஊர் தேவலாம். தொகுதியை பொறுத்தவரையில அவர் ஒரு 2 வருஷம் இப்போ எம்எல்ஏவா இருக்க போறாரு. ஜெயிச்சாருன்னா எம்எல்ஏ என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? வாய்க்கா, சுகாதாரத்துறை. உங்க ஊர் அன்னியூர். இந்த அன்னியூர் பெயரை தாங்கிய சிவான்றவர் திமுக வேட்பாளர். எப்படி பார்க்கறீங்க? உங்க ஊரை சேர்ந்தவர் திமுக வேட்பாளர் ஆயிருக்காரு. வெற்றி வேட்பாளர் அவர் தானே. எல்லாம் நல்லதும் செஞ்சிருக்காரு. ஸ்கூல்ல 12th 11th எல்லா சென்டர் ஒர்க்கு எல்லாமே நிறைய செஞ்சிருக்காரு. எங்க ஊர் வேட்பாளர் எங்களுக்கு தான் வேட்பாளர், அவருக்கு தான் ஓட்டு. நம்ம சொல்லவே தேவையில்ல அவருக்கு. நாங்களாம் போய் யாரும் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, செய்வாரு. எங்க குடும்பத்துல அவர் ஒருத்தர் மாதிரி தான், எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்துப்பாரு. இந்த ஊருக்கு இன்னும் வந்தா நல்லா இருக்கும், அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அவர்தான் செஞ்சாரு. உங்க ஊருக்காரே எம்எல்ஏ வேட்பாளர் ஆயிருக்காரு, திமுக போட்டிருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவரு சீட்டு கொடுப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம் ரொம்ப நாளாவே, ஒரு 5-6 வருஷமாவே. அது வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம், போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். டெஃபினட்டா ஆயிடுவாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க எம்எல்ஏ சிவா, அன்னியூர் சிவா எங்க எம்எல்ஏ தான். வேற யாருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரும் வர முடியாதுங்க. சிவா தான் வருவாரு. அவர் தான் எங்க ஊர் எம்எல்ஏ. வேட்பாளர் கிடையாது, எம்எல்ஏ தான் அவரு. விக்கிரவாண்டி தொகுதியில அன்னியூர் கிராமம். ஆமா, அன்னியூர் சிவா தான் திமுக வேட்பாளர். அவர் வந்தாலுமே எல்லாம் மகிழ்ச்சியா எல்லாமே செய்வாருங்க. அன்னியூர் ஃபயர் ஆஃபீஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு, காலேஜ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எல்லாத்தையும் நினைச்சதே சாதிப்பாரு. அவர் அது மாதிரி ஆளுங்க. இந்த ஊருக்கு தேவையானதெல்லாம் எம்எல்ஏ வேட்பாளராக ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எல்லாமே முன்னாடி செஞ்சிருக்காருங்க. ஏஜி 50 பேர்ல இருந்து அதுல இருந்து அதிகமா செஞ்சிருக்காருங்க. அவரு எல்லாமே செஞ்சிருக்காரு. என்ன தேவைன்னு கேக்குறீங்க? ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் அவரு திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா எங்களுக்கு காலேஜ் தரணும், கட்டி தரணும். காலேஜ் அதுவும் சொல்லிட்டாருங்க. அவரு முதல்ல வாக்குறுதி நான் ஜெயிச்சிட்டா காலேஜ் கட்டி தரேன்னு சொல்லிட்டு துரதம்மன் கோயிலே சொல்லிட்டாருங்க. அவரு காலேஜ் கட்டி தரேன்னு.